வணக்கம். இதழியல் மற்றும் செய்தி தொடர்பியல் துறை செய்திகளுக்காக நான் உங்கள் குஷால். 1950களில் இந்தியா குடியரசாக மாற்றப்பட்ட போது நம் தலைவர்களுக்கு மிகப்பெரிய சவால் ஒன்று இருந்தது. ஒவ்வொரு பகுதியும் தனித்த நாட்டைப் போலவே தோன்றக்கூடிய அளவுக்கு பரந்தும் பன்மையானும் இருந்த நாட்டை ஒருங்கிணைப்பது எவ்வாறு என்பது. அதற்கான தீர்வுதான் கூட்டாட்சி முறை. இதில் மத்திய அரசு மற்றும் மாநிலங்கள் இரண்டும் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கின்றன. எல்லாவற்றையும் மேலிருந்தே கட்டுப்படுத்தும் முறைக்கு பதிலாக இந்த கூட்டாட்சி முறையானது மாநிலங்களுக்கு உள்ளாட்சி விவகாரங்களிலும் தீர்மானங்கள் எடுக்க அனுமதிக்கிறது. அதே நேரத்தில் பாதுகாப்பு, வெளிநாட்டு உறவுகள் மற்றும் பொருளாதாரம் போன்ற தேசிய விவகாரங்களை மத்திய அரசிலிருந்து கவனிக்கிறது. இவ்வாறு அதிகாரத்தை பகிர்ந்தே இந்தியாவை பல மொழிகளும் கலாச்சாரங்களும் கொண்ட நாடாக ஒருங்கிணைக்க உதவியுள்ளது இந்த கூட்டாட்சி முறை. ஆனால் இந்தியாவின் கூட்டாட்சி முறை முழுமையாக கடுமையான விதிமுறைகளுடன் அல்ல. இதுக்கு அடிக்கடி குவாசி ஃபெட்ரல் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனெனில் சில சமயங்களில் மத்திய அரசுக்கு மாநிலங்களை விட அதிக அதிகாரம் கிடைக்கும். குறிப்பாக அவசர நிலைகளில் அல்லது தேசிய நலனுக்காக ஆண்டுகள் கடந்து செல்ல வளங்கள் பகிர்வு, சிறப்பு தரம் போன்ற விவகாரங்களில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே சலசலப்புகள் பல்வேறு ஏற்பட்டுள்ளன. இருந்தாலும் இந்த முறை மாநிலங்களுக்கு தங்கள் குரலை உயர்த்த அனுமதித்து உள்ளூர் தேவைகளுக்கும் ஏற்ப திட்டங்களை உருவாக்கி தருவதற்கும் இந்திய ஜனநாயகத்தை வலுவாக வைத்திருக்கிறது. இன்றும் கூட்டாட்சி முறை குறித்த விவாதங்கள் தொடர்ந்தே வருகின்றன. ஏனென்றால் மாநிலங்களுக்கு அதிக சுழற்சி வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகளிலிருந்து ஜிஎஸ்டி கவுன்சில்கள் மற்றும் பேரழிவுகள் முகாம் அமைப்பது போன்ற சமகால ஒத்துழைப்புகள் வரை இந்தியாவின் கூட்டாட்சி முறை தொடர்ந்து மாறிக்கொண்டே வருகிறது. இது ஒருமைப்பாடு மற்றும் பண்பாட்டை சமநிலைப்படுத்த முடியும் என்பதை நிரூபிக்கும் வகையில் வாழ்க்கை முறை, அதிகாரம், மக்கள் மற்றும் முன்னேற்றம் அனைத்தும் கை கொடுத்து பயணிக்கின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்திருங்கள் JMC உடன். வாழ்க தமிழ், வாழிய பாரதம்.